अस्याभक्तजनार्तियन्तु पितृत्वमन्येषु औजादिपूर्णं सम्पेवदारस्वर्णनिरत्नं लक्ष्मीं शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलाभिवान्यां गोदावनन्यशरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां श्रद्धां गुणसम्पदां शरणं बहुगीतानां श्रवोमुनीश्वरं श्रीमद्रङ्गशठारि सम्यमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुभगातजनजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंशदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसाधनमजं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धे श्रय्यन्तसारमनवद्यगुं बुधाख्यं नारायणाते विदुर्विकृपाभिषिक्तं श्रीरंगनाथ यदिशेखरम् आश्रयामः श्रीमते श्रीलक्ष्मी नृसिंहपादुकासेवक श्रीमन्त्रगोप श्रीनारायणतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्रीमन्त्रगोप श्रीरंगनाथतीन्द्र महादेशिकाय नमः नीलातुङ्गस्तनगिरितरी सूक्तम् उद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसरसिद्धमध्यापयन्ती प्रोच्चिष्टायां सृजनिगलितं व्याफलात्कृत्य भुङ्क्ते गोदातस्येन भूये एवास्तुभूयः अन्नवयल्पूर्वे आण्डाळरङ्गर्ति अन्नुतिरुप्पाவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நட்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல் சூடி கொடுத்த சுடகுடிய தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியின் நைமாற்றம் நாம் தரவா வண்ணமே நல்கி கீசிகி சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேர் சிரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிளப்பம் கடகல கைபேர்த்து வாசனரும் குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப்பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேரோ ரிப்பாபாய். நேற்றைய பாசனத்துல மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அதுவரை பார்த்தோம். ஒரு பெண் பிள்ளையானவள் கேள்வி கேட்டா ஸ்ரேயாம்சி பகுவிஜானி பவந்தி மகதாம்பி என்று மகான்கள் பண்ணக்கூடிய நல்ல காரியங்களுக்கு கூட தடங்கள் வருவுண்டே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட, அது ஒத்தி கேட்டாலோ பல பேர் கேட்டாலோ அவர்களை பார்த்து பகவான் அப்படிப்பட்ட தடங்கள்லாம் போக்குவான் என்று பதில் சொன்னான். அதுல பாசுரத்துல உத்தரார்த்தத்துல பூஜோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புதர்வான் என்றவும் தீயினில் தூஜாகும். இப்ப சிந்திக்கிறதுன்றது மேலோட்டமாக இந்த பாசுரத்தை பார்த்தால் இப்ப அவ கேட்கிற கேள்வி இந்த விரதத்துக்கு தரங்கள் வந்தா என்ன பண்றது, ஏற்கனவே பண்ண பாபத்தினாலே இந்த விரதத்துக்கு அனுஷ்டானத்துக்கு தரங்கள் வந்தா என்ன பண்றது, ஆரம்பிக்கிறதுக்கு தரங்கள் இல்லையா, ஆரம்பிச்சாவுக்கு தரங்கள் வரலாம், ஏதாவது ஒரு தரங்கள் வரலாம். நடுவுல ஒரு கர்ம சொன்னா அதாவது ஒரு கர்மாவை ஆரம்பிச்சா விட்டு கூட தோஷங்கள் சம்பவிக்கலாம். கர்மாக்கள் வைதிக கர்மாக்கள் பண்றோம்னா அதாவது ஏதோ ஒரு காரணம் வைதிக கர்மாவே நின்று போடுது ஏதோ ஒரு தரங்களால. வைதிக கர்மா ஆரம்பிச்சா விட்டு கூட நாம பண்ணக்கூடிய ஒரு சில தோஷங்கள் சம்பவிக்கலாம். மந்திரத்துக்கு இப்போ ஒரு எந்த வைதிக கர்மா பண்ணாலும் கடைசி என்ன பண்ணுவோம், மந்திர தந்திர விதி விபரியாக பிராயசித்தார்த்தம் அப்படின்னு சொல்லி நாம ஏதாவது அந்த காரியத்தை பண்ணுவோம். திரவிய லோகம் வரும், கிரியா லோகம் வரும், எத்தனையோ லோகங்கள் வரும், அதுக்கு பிராயசித்த ஹோமங்கள் எல்லாம் பண்றோம். அப்போ அப்படி இந்த நோன்பு ஆரம்பிச்சா நோன்பை ஆரம்பிக்கிறதுக்கே தடங்களாக ஒரு சிலது வரலாம், நோன்பு ஆரம்பிச்சாவுக்கு ஒரு சில தடங்கள் வரலாம். அப்படிப்பட்டதெல்லாம் எப்படி போக்கிறது என்று சொன்னால் மேலோட்டமா பார்த்தா இந்த நோன்பு விஷயமாக வச்சிருந்தால் அதையும் கிருஷ்ணன் பூர்த்தி பண்ணி வைப்பான் என்பது ஒண்ணு. சிந்திக்கிறது என்பது பக்தி யோகம் அல்லது பிரபத்தியும் ஒரு ஞான விசேஷம் என்று ரகசியத்துல சாச்சரியத்துல பார்த்தோம் என்று சொன்னால் அந்த விஷயத்திலேயே கூட பாபத்தை இங்க இவள் வந்து உபனிஷத் வாக்கியத்தை தமிழாக்கம் பண்ணி சாச்சிருக்கா. சாந்தோக்கிய உபனிஷத்தோட வாக்கியத்தை தமிழாக்கம் பண்ணி ஆண்டாள் சாதிச்சிருக்கா. அங்க பக்தி யோகமோ பிரபத்தியோ பண்றவாளுக்கு அங்க உபாசகன் விஷயம். இந்த சாந்தோக்கிய உபனிஷத்து வந்து உபாசகன் விஷயம். உபாசகன் விஷயமாக இருந்தாலும் பக்தியோகம் பண்றவாளுக்கு பிராரப்தம் போகாது, பிராரப்தம் தவிர சஞ்சிதங்கள் போகும். மேல் பண்ணக்கூடிய
புத்திபூர்வகமான பாபத்துக்கு அவர்கள் பிராயசித்தம் பண்ணிக்கொள்வார்கள். புத்திபூர்வகம் இல்லாத பாபம் பலனே கொடுக்காது. இப்படி வியவஸ்தை அங்க பண்ணப்பட்டு பிரபன்னாள் விஷயத்துல பிராரப்தம் போயிடும். அவளுக்கு சஞ்சிதம் மட்டும்தான் போகும். பிராரப்தத்தினுடைய முடிவுல தான் மோட்சம். பிரபன்னாளுக்கு சஞ்சிதமும் போகும். இவனாவானா தேகாவசானன்னு கேட்கிறானதோ இல்லைன்னா சர்வ பாபத்திலிருந்தும் பகவான் மோட்சம் கொடுப்பான். அப்படி இருக்கு. அதே அந்த உபனிஷத்து வாக்கியம் உபாசகால் விஷயத்துல சொல்லப்பட்ட வாக்கியத்தை இந்த இடத்துல இவள் தமிழாக்கம் பண்ணிருக்கார். இதே நேரத்துக்கு மேலோட்டமா பார்த்தா இந்த விரதத்துக்கு இந்த விரதங்கத்துக்கு தரங்களா இருக்கக்கூடிய பாவத்தை போக்குவான் என்று சொன்னாலும் பொதுவாக இவ கடைசியில போய் என்ன பண்ண போறா, பகவானிடத்துல போய் அவனிடத்திலேயே கைங்கரித்து பிரார்த்திக்க போறா. நாங்கள் தங்களுடைய ஆசுஞ்சன்ய அனன்யகரிகத்தை சொல்ல போறா. தங்களுக்கு வேறு வழியின்மைய மேல பாசுரத்தை சொல்ல போறா. அவனை விட்டா வழி கிடையாது என்று சொல்ல போறா. தாங்கள் அறியாத பிள்ளைகள் என்று சொல்ல போறா. அதனால பக்தி யோகத்துல அனர்கால் யாரோ அவதான் பிரபத்திக்கு யோக்கியதை உடையவா. யாருக்கு அப்பா அம்மா இல்லையோ, நிறைய பணம் வைக்கலையோ, அப்பா அம்மா பணம் வச்சுட்டு போலையோ, அவதான் அனாதாசிரமத்துல சேரலாம். அப்போ பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு சக்தி இல்லாம இருக்கிறது தான் பிரபத்திக்கு குவாலிபிகேஷன், அதிகாரியாக்குறது. அது மாதிரியாக இவன் மேல தன்னுடைய கார்பண்யத்தை சொல்ல போறார். ஆகையினாலே பிரபத்தி விஷயமாக கடைசியில பிரபத்திய எல்லா பலனுக்காகவும் பண்ணலாம். சாகி சர்வத்திர சர்வேஷாம் சர்வகாம பலப்புதா என்று. ஆனா இவா பலாந்தரத்துக்காக பிரபத்தி பண்றவா பலத்தியாகம் பண்ண மாட்டார், பல சமர்ப்பணம் பண்ண மாட்டார். இவா பல சமர்ப்பணம் பண்ண போறா. முந்தனோடு உற்றோமையாவும் நோக்கிய நாம் ஆட்சிப்போம் மற்ற இன காமங்கள் மாற்று என்று சொல்ல போறார். ஆகினால இவா விஷயமாக வைத்துக் கொண்டால் மேலோட்டமாக விரத விஷயமோ உள்ள இருக்கக்கூடிய இந்த மோட்சம் பகவத் கைங்கரியம் நிரந்தரமா கிடைக்கணும், அதுல ஆசை, அதுக்காக அவனத்துல பிரார்த்தனை என்று சொல்ற பட்சத்துல இது பொதுவாக உபனிஷத்து வாக்கியத்துடைய அர்த்தமாகவே இதை வைத்துக் கொள்ளலாம். சரி, ரொம்ப அழகாக அதுவும் உபனிஷத்தை இவ்வளவு நன்னா போய பிழையும் தருவா நின்றனவும் தீயினில் தூசாகும் என்று இவ்வளவு அழகா இருந்தாலே கீழேந்து பார்த்தா இடை நடை, இடை முடி, இடை பேச்சு, முடை நாற்றம் என்றெல்லாம் சொன்னமே. அப்படி 1000 பெண்ணுடைய பேச்சுல பேசிட்டு வந்தவள் இப்படி எப்படி சாந்தோக்கியோபனிஷத்துடைய வாக்கியத்தை இப்படி எப்படி தமிழாக்கம் பண்றாள் இங்க வந்தாள்னு சொன்னா அது உபனிஷத்து வாக்கியமாக இருக்கிறதுனாலே இந்த உபனிஷத்து வாக்கியத்துல அதாவது தான் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக இருந்த வாக்கியத்தை எழுதுறா. ஏன் எழுதுறா அப்படின்னு சொன்னா இது நெய் உண்ணோம் பால் உண்ணோம் குடியோம் பால் குடியோம் என்று சொல்ல வேண்டும், பால் உண்ணோம் என்று சொல்றார். அது கொச்ச பேச்சு, அந்த இடை பேச்சு. ஆனா இடை பேச்சுல உபனிஷத்து வாக்கியத்தை சொல்லக்கூடாது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஏன்னா அந்த உபனிஷத்து வாக்கியம் மகிமை கொண்டது, அதை உயர்ந்த சம்ஸ்கரிக்கப்பட்ட பாஷையாக சொல்லணும். அதுக்காக என்ன பண்றான்னா ஒரு நிமிஷம் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக மாறி இந்த உபனிஷத்து வாக்கியத்தை தமிழாக்கம் பண்ணிட்டு மறுபடி இடைநடையும் இடைமுடியும் முடை நாற்றத்தோடவும் மாற போற ஆண்டார். அப்போ அப்படிப்பட்டவள் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம். இது பாஷ்யத்துல ஒரு அதிகரணமே இதை பற்றிய விசாரம் இருக்குது. அந்த அதிகரணத்துல விஷய வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத்துடைய வாக்கியம். சாந்தோக்கிய உபனிஷத்துல 2 வாக்கியம் இருக்கு. ஒரே உபனிஷத்துல 2 வாக்கியம் இருக்கு. ஒண்ணு என்ன சொல்றது, தாமரை இலையில ஜலம் எப்படி ஒட்டாதோ அத மாதிரியாக உபாசகனுடைய பாபங்கள் உபாசகனுக்கு பாபங்கள் ஒட்டுவதில்லை என்று சொல்றது. இந்த பாபம் என்கிற சொல்லானது புண்ணியத்தையும் சேரும். அதாவது உபாசகால் அதாவது மோட்சம் போறவா விஷயத்துல பிரபன்னாள் விஷயத்துல பாபம் புண்ணியம் அவ ரெண்டும் ஒண்ணுதான். பாபம் புண்ணியம் பேர்ல தான் வித்தியாசம். ஏன்னா அந்த பாபம் புண்ணியம் என்பது மனுஷாளுக்கு தகுந்த மாதிரி டெபினேஷன் மாறுறது. அப்போ சுக துக்கத்துக்கும் டெபினேஷன் மாறுறது. இப்போ ஒருத்தருக்கு லோகத்துல ஒருத்தருக்கு எது சுகமோ அது ஒருத்தருக்கு துக்கமாக இருக்கு, ஒருத்தருக்கு எது துக்கமோ அது ஒருத்தருக்கு சுகமாக இருக்கு. பாவக்காக வெள்ளம் போடாத பண்ணா வேற எதுவுமே சாப்பிடாத, குழம்பு சாப்பிட மாட்டேன், எதுவுமே சாப்பிட மாட்டேன், நீ இன்னும் 2 கரண்டி போடணும்னு பாவக்காக அதாவது வெள்ளம் போடாத பண்ற பாவக்காவை சாப்பிடுவா இருக்கேன். தப்பி தவறி குழம்புல பாவக்காய் தான் போட்டுட்டா அந்த குழம்பையே சாப்பிட மாட்டேன், மோர்த்தியாகத்துல தூத்துக்க மாட்டேன்னு சொல்லுவா இருக்கா.
அப்போ சுகதுக்கங்கள் கூட சுகதுக்கத்தோட லட்சணம் மாறி போறது. லோகத்துல இருக்க வாழ்க்கை சுகதுக்கத்துக்கும் பரமைகாந்திக்கு இருக்கக்கூடிய சுகதுக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தத் சம்ஸ்லேஷ வியோகைக சுகதுக்கா ஞானீத்து பரமைகாந்தி ஆள வந்தார் சாய்க்கிற ஞானீத்து பரமைகாந்தி ததாயத்தாத்ம ஜீவனா தத் சம்ஸ்லேஷ வியோகைக சுகதுக்கா ததேக தீஹி என்று சாய்க்கிறார். அப்போ பகவானுடைய சம்ஸ்லேஷம் சுகம், பகவானுடைய விஸ்லேஷம் துக்கம் என்கிற எண்ணம் கொண்டவர்கள். அது மாதிரி இந்த பாபம் புண்ணியம் என்பது மத்தவா விஷயத்திலேயே மூச்சு விஷயத்திலே மாறி போறது. மோட்சத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடிய அனைத்துமே பாபம். அதாவது நாம ஒண்ணுதான் அனுபவிக்க விரும்புறோம், அப்ப தடங்களா வருது பாபம். ரொம்ப நாள் கழிச்சு ஆத்துக்கார் சினிமா கூட்டு போறான்னு சொல்லியிருக்க, கல்யாணம் இதான் முதல் தடவை சினிமா கூட்டு போறேன்னு சொல்லியிருக்க, கிளம்ப போற கூட பிறந்தவன் வரான், இவா படிக்கிட்டு கூட இறங்குறா கூட பிறந்தவன் வரான், அப்ப இப்பயே வா அப்படின்னா ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்குங்கிறான், இப்ப நீ வாகாத ஒன்னு நாள் சினிமாவுக்கு போங்கிறான். ஓ கூட பிறந்தவன் பாசம் உண்டு சந்தோஷம் உண்டு, ஆனா இப்ப என்ன கூட பிறந்தவன் சினிமா போறதுக்கு தடங்களா இருக்கான். ஏன் இப்ப வந்தான் நாளைக்கு வரக்கூடாதோ அப்படின்னு அவன் நினைச்சுப்போம். அப்போ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா தடங்களா இருக்கிறது மொத்தத்திலயும் அவன் கூட பிறந்தவனே வந்தா கூட மச்சின வந்தா பரவாயில்ல, கூட பிறந்தவன் வந்தாலே எரிச்சல் வரும் அவங்களுக்கு. அப்ப அது மாதிரியாக தனக்கு எது இஷ்டமோ அதை அடைவதற்கு எது தடங்களோ அது பாபம் என்று சொன்னால், சொர்க்காதி பலன்களும் மோட்சத்துக்கு தடங்கள் தான். புண்ணியத்தினால் வரக்கூடிய சுகங்கள் லௌகிக சுகங்களும் கூட மோட்சத்துக்கு தடங்கள் தான். ஆகையினால் அதை என்ன பண்ணணும், அதையும் பாபத்தை தான் சேர்த்துக்கணும். அதாவது செயினை பண்ணிக்கும் பொழுதுவான அது தங்கத்தால் பண்ணப்பட்ட செயின் அல்லது வேற ஒரு உயர்ந்த தங்கத்தால பண்ணப்பட்ட செயின், சாதாரண தங்கத்தால பண்ணப்பட்ட செயின், அது மாதிரியாக வெள்ளியால பண்ணப்பட்ட ஆபரணம், தங்கத்தால பட்ட ஆபரணம் அப்படின்னு வித்தியாசம் பார்க்கலாம். ஆபரணம் பண்ணும் பொழுது அந்த உலோகத்தினுடைய ஏற்றத்தாழ்வை பார்க்கலாம், தரதம பாவத்தை பார்க்கலாம். ஆனா ஜெயில காலை கட்டி போடுற செயின் தங்கத்தால இருந்தாலும் வெள்ளியால இருந்தாலும் இருப்பால இருந்தாலும் ஒண்ணுதான். அப்போ ஆபரணமாக பார்க்கும்போதுதான் அந்த உலோகத்தினுடைய ஏற்றத்தாழ்வை பார்ப்பான் அவன். அப்போ மட்டமானவராக உயர்ந்த உலோகத்துல பண்ணி போட்டுக்கணும்னு ஆசைப்படுவான். காலை கட்டி போடுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடியது அது தங்கமா இருந்தாலும் வெள்ளியா இருந்தாலும் இருப்பா இருந்தாலும் ஒண்ணுதான். அப்போ மோட்சத்துக்கு தடங்களா இருக்கிறது மட்டும் புண்ணிய பாவம் இருக்கிறதுனாலே இங்க பாப சப்தம் புண்ணியத்தையும் சொல்றது. அப்படி அந்த சாந்தோக்கியத்துல என்ன சொல்றதுன்னா, தாமரை இலையிலே எப்படியானால் நீர் ஒட்டுவதில்லையோ அங்கனம் உபாசகனுடைய பாபங்கள் ஒட்டுவதில்லை என்று ஒரு லௌகிக திருஷ்டாந்தத்தோட உதாரணத்தோட சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பூந்தொடப்பத்தோட ஈர்க்கு இருக்க, அந்த ஈர்க்கோட நுனியில ஒரு பஞ்சு போல ஒரு திரவியம் இருக்கு. அந்த ஈர்க்கு என சொல்லக்கூடிய புல்லினுடைய நுனியில இருக்கக்கூடிய பஞ்சு போன்ற ஒரு பகுதி நெருப்புல பட்டால் அழிவது போல உபாசகனுடைய பாபங்கள் எல்லாம் அழிகின்றன என்று சொல்றது. ஒரு ரெண்டு திருஷ்டாந்தம், தாமரை இலையில தண்ணி படாது ஒரு திருஷ்டாந்தம், ஈர்க்கு என்கிற ஒரு புல்லினுடைய நுனியில இருக்கக்கூடிய பஞ்சு போன்ற பகுதி தீயில தூசாகிறது போல இவனுடைய பாவங்கள் அழிகின்றன என்று. இந்த ரெண்டு உதாரணம் எதுக்கு கொடுத்தது, அதாவது வெவ்வேறு உபநிஷத்துல இல்ல, ஒரே சாந்தோக்கிய உபநிஷத்துலயே இந்த ரெண்டு உதாரணமானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணுக்கு ஒட்டாமையும் ஒண்ணுக்கு அழிகையும். ஒரு பாபம் இவங்கிட்ட ஒட்டவே ஒட்டாது, அது பாபமாகவே கவுண்ட் பண்ணப்படாது. பாபம்னு கவுண்ட் பண்ணிவிட்டா அப்புறம் அதுக்கு பலன் கொடுக்குற சக்தி இருக்குன்னு அர்த்தம். அந்த சக்திய போக்கிக்கிறதுக்கு வழி பண்ணணும், பிராயசித்தம் முதலியவே பண்ணிக்கணும். பாபம்னே கவுண்ட் ஆகாது, தாமரை இலையில ஜலம் படுறாது, பாபம்னே கவுண்ட் ஆகாது. அந்த கர்மாவுக்கு பலன் கொடுக்குற சக்தி இல்லைன்னு சொல்றது. இன்னொன்னு, அந்த கர்மா பலன் கொடுக்குற சக்தியோட கர்மா ஜெனரேட் ஆயிடுது, ஆனால் அது அழிக்கப்படுறது. உண்டானதை அழிக்கிறது நாசம். அதுக்கு தீயில அந்த ஈர்க்கு முள்ளோட நுனி பஞ்சு அழியிறது, அந்த பலனே உண்டாகாது. அது பாபமாகவே கணக்கிடப்படாததுக்கு தாமரை இலையிலே ஜலம் என்று ரெண்டுத்தையும் ஒரே உபநிஷத்துல சாந்தோக்கிய ரெண்டு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதுக்கு ரெண்டு உதாரணம் கொடுத்தது, அந்த பாபம்
எந்த பாபத்தை எந்த பாபத்தினுடைய விஷயம் அந்த வாக்கியம், எந்த பாபத்துடைய இந்த வாக்கியம் என்று யோசிக்கிறதுக்கு முன்னாடி பூர்வபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இது ரெண்டுமே ஸ்தோத்திர ரூபந்தான், உண்மையில பாபம் அழியாது. ஏன்னு சொன்னால் பிரம்ம வைவர்த்த புராணத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியம் என்ன சொல்றது அப்படின்னா, நான் துக்கம் க்ஷீயதே கர்ம கல்பகோட்டி சதைரபி. கல்ப காலம் அது மாதிரி நூற்றுக்கணக்கான கல்ப கோட்டி சதத்தாலேயும் நூற்றுக்கணக்கான கல்ப கோட்டி சத காலத்தினாலேயும் செய்யப்பட்ட பாபம் அழிவதில்லை, அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்றது. கல்ப கோட்டி சத காலமானாலும் ஒரு செய்த பாப புண்ணியம் அவசியம் அனுபவித்தே கழிக்கப்பட வேண்டியது என்று சொல்லியிருக்கு. இப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னா, இது புராணம் உபபிரமணம் பண்றது, வேத வாக்கியத்தை உபபிரமணம் பண்றதுக்கு தான் இதிகாச புராணம் வருது. லோகத்திலையும் நாம சொல்றோம், இந்த பிரம்ம வைவர்த்த புராணத்துடைய வாக்கிய பிரகாரம் நாமே சொல்றோம், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், வள்ளுவனும் பிறக்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று சொல்றான். உப்ப தின்னவன் தண்ணியை குடிக்கணும், லோகத்துல இருக்குதெல்லாம். அது மாதிரியாக கடவாரி முடிக்கிட்டு சுப்பு கஷாயம் சாப்பிட்றான் இவன் அப்படிதான் சொல்றோம். இந்த கர்மா தேரி பல பேர் ஒத்துக்காட்டாலும் நம்ம பாரத தேசத்தினுடைய சம்ஸ்காரம் கொண்டவா வாக்குல, சாதாரண படிச்சவா வாக்குல இல்லை, சாதாரண பாமர மக்களுடைய வாக்குல கூட வருது, உப்பு தினமும் தண்ணியை குடிச்சாகணும், பிறக்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அது மாதிரியா இவன் கடவாரி முடிக்கிட்டு சுப்பு கஷாயம் சாப்பிட பாக்குறான். இதெல்லாம் சாதாரணமா நம்ம பேசிட்டு. ஆகையினாலே அந்த புராணம் சொல்றது நியாயம்தான். என்னப்பா, அப்போ புராணத்தை விட உபநிஷத்து ரொம்ப ஆற்றல் கொண்டதாச்சு. உபநிஷத்து இப்படி தாமரை இலையில ஜலம் ஒட்டாதுன்னு சொல்லி இருக்கு. அது மாதிரி ஈர்க்கு முள்ளுடைய நுனி பாகத்துடைய பஞ்சு போன்ற பகுதி தீயில எறிகிற மாதிரி இப்ப பாப்பம் எரிஞ்சிடும் சொல்லியிருக்கு. நீ அனுபவிக்காமல் இப்போ கல்பகோடி சத காலமானாலும் அனுபவிக்காமல் அழியாது என்று நீ சொல்றிய அப்படின்னு சொன்னா, அவன் என்ன சொல்றான், பிரம்மோபாசனத்துக்கு பலனாக உபனிஷத்து பிரம்ம பிராப்தியை சொல்லிருக்கு. அந்த பச்சை காட்டுறதுக்காக, அதுல ஸ்தோத்திரம் பண்றதுக்காக, அந்த உபாசனத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக இப்படி அவனுக்கு பாபம் ஒட்டாது அப்படின்னா சொல்லிட்டு, இது அப்படியே லிட்ரலா அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது அர்த்தவாதம், அத மிகைப்படுத்தி சொல்லியிருக்கு, அதுல ஒரு ஈடுபாடு வருவதற்காக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றான் அவன். நாம என்ன சொல்றோம், அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. உபனிஷத்துக்கும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உபனிஷத்து வாக்கியத்துக்கும் பிரம்ம வைவர்த்த புராண வாக்கியத்துக்கும் முரண்பாடு இருக்குன்னு நினைச்சுட்டு நீ இப்படி அர்த்தம் பண்ற. முரண்பாடு இருந்தாதானே நீ இப்படி எதையாவது அது அர்த்தவாதம் அப்படின்னு சொல்லி இதையும் அதையும் சரி தட்டணும். நீயும் முரண்பாடு வரக்கூடாதுன்றதுக்கு தான் சரி தட்டுற. ஆனா ஆரம்பத்துல உன் மனசு என்ன இருக்கு, அது ஒட்டாதுன்னு சொல்றது, இங்க அனுபவிச்சே தான் ஆகணும்னு சொல்றது அப்படின்னு மேலோட்டமா ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணுது. அந்த முரண்பாட்டை போக்கணும். அந்த முரண்பாட்டை போக்குறதுக்கு அது ஸ்துதி வாக்கியம். ஏன்னா இது லோக அனுபவமாகவும் இருக்கு, புராணம் உபபிரமணமாகவும் இருக்கு. அது பிரரோஜனம் பண்றதுக்காக அப்படி இன்னொன்னு பலன் சொல்லிடுது. உபாசனத்துக்கு பலன் பிரம்ம பிராப்தியை சொல்லிடுது, அதுதான் பலன். இது அந்த உபாசனத்தை துதிக்கிறது, வேதம் துதிக்கிறதுன்னு சொல்லிட்டா டேலி ஆயிடும் நீ நினைச்சிருக்க. உண்மையில முரண்பாடே இல்லை. ஏன் முரண்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா, அது வேற அதிகாரி விஷயம், இது வேற அதிகாரி விஷயம். அதாவது உபாசகன் இல்லாத மத்தவா விஷயத்துல, உபாசனம் பண்ணல அவா விஷயத்துல இந்த பொதுவா ஜெனரல் ரூலு, அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன் ஒண்ணு இருக்கோம்னா, அப்போ இன்னாருக்கு பொதுவாக லோகத்துல ஒரு நியதியும் அதுக்கு எக்ஸப்ஷன் இருக்கிறதையும் பார்க்கணும். உபாசனம் பண்ணாதவா பட்சத்துல யாரா இருந்தாலும் கல்பகோடி சதகாலமானாலும் பண்ண புண்ணிய பாவங்களுக்கு பலனை அனுபவிச்சே ஆகணும்னு இந்த வாக்கியம் சொல்றது. அந்த வாக்கியம் என்ன சொல்றது, உபாசனம் பண்றவா விஷயத்துல விசேஷமாக பகவான் இந்த பாபங்களை போக்குறான், ஒட்ட விடாம பண்றான், அல்லது உண்டான பாபத்தை அழிக்கிறான் என்று சொல்றது. அதனால இது ரெண்டு வாக்கியத்துக்கும், உபனிஷத்து வாக்கியத்துக்கும் புராண வாக்கியத்துக்கும் முரண்பாடே இல்லை. அது வேற அதிகாரி விஷயம், இது வேற அதிகாரி விஷயம்.
அப்போ உபாசகன் வெதிரிக்த விஷயத்துல, உபாசனம் பண்ணாத விஷயத்துல அவசியமானது அந்த கர்ம பலன் அனுபவித்தே தீர்க்கப்பட வேண்டியது என்று பண்ணணும். லோகத்துல 2 சென்டென்ஸ் இருக்கு. நெருப்பு எல்லாத்தையும் அழிக்கும் ஆற்றல் உடையது, நெருப்ப தண்ணீர் அழிக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த 2 வாக்கியத்துக்கு முரண்பாடே இல்லை. நெருப்பு கண்டிப்பா அழிக்கும் அப்படிப்பட்டது, ஆனா அந்த நெருப்ப தண்ணி அழிக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போ இது 2த்துக்கும் முரண்பாடு இருக்குன்னு நினைச்சிட்டு, அப்போ தண்ணீர் நெருப்ப அணைக்கும்னு சொல்றது துதி வாக்கியம் அப்படின்னு சொன்னா எப்படி? ஏதாவது 2 வாக்கியத்துக்கு முரண்பாடு இருந்தாதான் அதை சமன்வயப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பார்க்கணும். இது துதிபரம் அப்படின்னு சொல்லணும். 2 நெருப்பு எல்லாத்தையும் கொளுத்தும், நெருப்புக்கு கொளுத்தக்கூடிய சக்தி உண்டு, அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. அந்த நெருப்பை தண்ணி அணைக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இது 2த்துக்கும் முரண்பாடே கிடையாது. அப்போ ஜலம் இல்லாத மற்ற விஷயங்களை நெருப்பு கொளுத்தும், அப்படி எல்லா வஸ்துக்களையும் கொளுத்தக்கூட நெருப்ப அணைக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஜலத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறதுனால இதுல ஜலத்தையோ நெருப்பையோ ஸ்தோத்திரம் பண்றது ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எப்படி சொல்ல முடியாதோ அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சாட்ச சித்தாந்தமாச்சு. இப்ப அந்த ஒண்ணு ஒட்டாமைக்கும் ஒன்னு பாபமே ஒட்டாதுன்னு சொல்றது, இன்னொன்னு பாபம் உண்டான பாபம் அழிஞ்சு போகும்னு சொல்றது. அது எந்த விஷயம் அப்படின்னு சொன்னா, தர்சன சமானாகாரமான ஞானம் அந்த உபாசனம் பண்ணும்போது ரொம்ப டீப்பா வேண்டாம். தர்சன சமானாகாரமான ஞானம் உபாசகனுக்கு எப்ப ஏற்படுறதோ, விச்சைய அவன் எப்போ அடைந்திருக்கிறானோ அந்த டயத்துக்கு முன் பண்ணப்பட்ட பாவங்கள் எல்லாம் அவனுக்கு, அதான் சஞ்சித பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போறோம். அதற்கு அப்புறம் அவனாலே உபாசனம் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல எது புத்தி பூர்வகம் இல்லாமல் பண்ணப்பட்டதோ அந்த பாவங்கள் எல்லாம் பலனையே கொடுக்காது. தாமரை இலையில ஜலம் படாத மாதிரியாக இருக்கும். புத்தி பூர்வகமாக அவன் பாவம் பண்ணான், உபாசனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது புத்தி பூர்வமாக அவன் பாவம் பண்ணானா அதுக்கு அவன் பிராயசித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏன்னா பின்னாடி பண்ண புத்தி பூர்வமாக பண்ண பாவமும் தாமரை இலையில ஒட்டுற மாதிரியே ஒட்டிட்டு போட்டோமே, ஒட்டாத மாதிரியே இருந்துட்டு போட்டோமே என்று சொன்னால் வேற ஒரு உபனிஷத் வாக்கியம் என்ன சொல்றது, சாஸ்திரத்துக்கு முரண்பட்ட ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய உபாசகனுக்கு உபாசனம் பூர்த்தியாகாது, அவன் பரமாத்மாவை அடைய மாட்டான்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டு இருக்கு. அப்போ புத்தி பூர்வமாக பண்ணாத பாப விஷயமானது தாமரை இலையிலே ஜலம் கொட்டாம இருக்குது. ஆகையால் அவன் முன்பண்ண பாபங்கள் விஷயமானது அந்த ஈர்க்கு நுனியில இருக்கக்கூடிய பஞ்சு போன்ற ஒரு பாகம் நெருப்புல இதுவாகிறதுக்கு சமம் என்று இப்படி சித்தாந்தத்தை பண்ணிட்டார். இதுக்கு லாஜிக்கலாவும் காரணம் இருக்கு. பாபத்தை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டா உபாசனம் பண்ணாலும் மோட்சம், அதாவது பாபத்தை பகவான் போகிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்னைக்குமே யாருக்குமே மோட்சம் கிடைக்காது. ஏன் கிடைக்காது என்று சொன்னால், பிரம்ம வித்தியக்கோ பக்திக்கோ பிரபத்திக்கோ பிரம்ம பிராப்தி தான் பலன். இது பிராயசித்த ரூபம் ஆகாது. பக்தியோ பிரபத்தியோ பாவங்களை போக்காது. அப்படிங்கிற பட்சத்துல என்னைக்கும் யாரும் எந்த உபாசகனா இருக்கட்டும் பிரபலனா இருக்கட்டும் மோட்சத்துக்கு போகவே முடியாது. இந்த பாவங்கள் தொலையும். இது பக்தி யோகமோ பிரபத்தியோ சர்வ பிராயசித்த ரூபமாக இருக்கு என்று சொல்ற பட்சத்துலதான் மோட்சம் கிடைக்கும். இதெல்லாம் ஏன் என்று சொன்னால், நாபுக்தம் க்ஷீயதே கர்மேன்னு அந்த பிரம்ம வியூர்த்த புராண வாக்கியத்தை அப்படியே லிட்டரலா எடுத்துக்கிட்டா அனுபவிச்சே தீரணும் அல்லது பிராயசித்தம் பண்ணிக்கணும். ஒரு பாபத்தை போக்கிக்கிறதுக்கு 2 வழிதான். ஒன்னும் அனுபவிச்சு தீர்க்கணும், இல்ல அப்படின்னு சொன்னா பிராயசித்தம் பண்ணிக்கணும். தலைவலி வந்தது போக்கிக்கிறதுக்கு 2 வழிதான். அது வலிக்கட்டும் வலிக்கட்டும் அப்படின்னு அனுபவிக்கணும் தலைவலியை. இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணிக்கணும். அப்போ வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு பிராயசித்தம் பண்ற மாதிரியா அனுபவிச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட போகாத அனுபவிச்சுக்கிட்டு இருக்கட்டும். 2 நாள் வெறுமோ தலைவலியோட இருப்பவங்க இருந்தால் அதை அனுபவிச்சு போக்கலாம். அப்போ அத மாதிரியாக இந்த பாபமானது ஒன்னும் அனுபவிச்சு தீர்க்கப்பட வேண்டும், இல்லது பிராயசித்தம் பண்ணி தீர்த்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உபாசனத்துக்கு அந்த பாபத்தை அழிக்கிற சக்தி இல்லை,
பிரபத்திக்கு பாவத்தை அழிக்கிற சக்தி இல்ல, அதுக்கு மோட்சத்தை கொடுக்குற சக்தி மட்டும்தான் இருக்கு என்று சொல்ற பட்சத்துல நம்ம இடத்துல முதல்ல லிஸ்ட் இருக்கணும். நாம பண்ண பாவங்களுடைய லிஸ்ட் இருக்கணும். அந்த லிஸ்டே நமக்கு தெரியாது. ஒருத்தன் பாவம் பண்ணேன்னு தெரிஞ்சிருந்தா தானே அதுக்கு பிராயசித்தம் பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ பாவம் பண்ணதோட லிஸ்ட் இருக்கணும். எனக்கு நான் எங்கெங்கெல்லாம் லோன் வாங்கியிருக்கேன், எந்தெந்த பேங்க்ல நான் இந்த இந்த எஸ்பிஐல இவ்வளவு லோன் வாங்கியிருக்கேன், கனரா பேங்க்ல இவ்வளவு லோன் வாங்கியிருக்கேன், முதல்ல எங்கிட்ட லிஸ்ட் இருக்கணும். அப்புறம் அதை பே பண்ண முடியும், ரீபே பண்ண முடியும். அது மாதிரியாக எங்கிட்ட பாவத்தோட லிஸ்டே கிடையாது. எந்த மனுஷனுக்கும் பூர்வ பாவம் எப்படி தெரியும்? நமக்கு எப்பயுமே நமக்கு வரக்கூடிய சுக துக்கங்களை கொண்டு நாம பண்ண கர்மாக்களை அனுமானம் தானே பண்ண முடியுது. அப்போ நம்ம கையில லிஸ்டே இல்லாத போது நம்ம எப்படி பிராயசித்தம் பண்ணிக்கொள்ள முடியும்? பிராயசித்தம் பண்ணிக்கொள்ள முடியாது. ஒருவேளை லிஸ்ட் கையில இருக்கிறதாவே இருக்கட்டும், பிராயசித்தம் பண்ண ஆரம்பிச்சு அதை பண்ணி முடிக்க முடியாது. அந்த பிராயசித்தம் பண்றதுக்குள்ள ஒரு தப்பு பண்ணுவோம். அப்போ அது கூடிட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு காலம் இந்த பாப புண்ணியத்தை அனுபவிச்சு வெளியில வந்து மோட்சத்துக்கு போறது என்றது கூடாது. நிஜமாயிட்ட ரசமா வந்து சாய்ப்ப ஒருத்தன் தந்தி கம்பி எல்லாம் திருடிட்டே இருந்தான். அவனை தூக்கி போய் அரசாங்கம் ஜெயில போட்டுது. அந்த தந்தி கம்பிய திருடின சம்ஸ்காரம், அவனுக்கு கம்பியை பார்த்தா திருடணுன்ற ஒரு சம்ஸ்காரம் ஆத்மாவில் ஏற்பட்டு போச்சு. அங்க ஜெயில இருந்த ஜன்னல் கம்பியை திருடினான். ஏற்கனவே தந்தி கம்பி திருடினதுக்கு 6 மாசம் சிறை. இப்போ இந்த கம்பியை திருடினதுக்கு ஜெயில ஜன்னல் கம்பியை திருடினதுக்கு 6 வருஷம் சிறை அப்படின்னு சொன்னா இவன் என்னைக்கு ஜெயில விட்டு வெளில வருது அப்படின்னு சொல்ற மாதிரியாக, அப்ப ஒரு காலமும் அனுபவிச்சு தீர்த்து மோட்சத்துக்கு போறதோ, பிராயசித்தம் பண்ணிட்டு தீர்த்து மோட்சத்துக்கு போறதுன்றதோ கிடையாது. அப்ப யாருக்குமே லோகத்துல மோட்சம் என்பதே கிடையாதுன்னு ஆயிடும். ஆகையினாலே நீ சொல்றது அது கேவல ஸ்தோத்திரம் பண்றது, உபாசகனை ஸ்தோத்திரம் பண்றது, உபாசனத்தை ஸ்தோத்திரம் பண்றது என்று சொல்றது லாஜிக்கலாகவும் ஃபிட்டானதில்லை என்று சொல்லி அந்த இடத்துல தீர்மானம் பண்றான். அதை இவள் கொண்டு வந்து அங்க தாமரை இலையிலே எப்படி 2 பாவம் சொல்லப்பட்டிருக்கு. போய பிழை புகுதருவா நின்றடவும். போய பிழைக்கு ஈர்க்கினுடைய நுனியில் இருக்கக்கூடிய பஞ்சு போன்ற பாகம் தீனாலே எரிக்கப்படுவது போலே என்று உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது போய பிழைக்கு சொல்லப்பட்டிருக்கு. புகுதருவா நின்றடவுக்கு தாமரை இலையிலே தண்ணீர் படாதா போலே ஒட்டாதா போலே என்று சொல்லியிருக்கு. இப்ப 2த்தையும் சேர்த்து ஆண்டாள் என்ன பண்ணியிருக்கா, ஒரு சொல்லால பண்ணிட்டார். போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும். தீயினில் தூசு இருக்கு. தீயில அது ஒரு தீ இருக்கிற இடத்துல தூசு அது அழிஞ்சு போயிடும். தீ இருக்கிற இடத்துல தூசு உண்டாகாது. ஏன்னா அங்க ஒரு வஸ்துன்னு கொஞ்ச நாள் இருந்தாதான் அப்புறம் தீ அதை கொளுத்தும். தீ இருக்கிற இடத்துல, அதாவது ஜலம் இருக்கிற இடத்துல உமால நெருப்பே உண்டாக்க முடியாது. அது மாதிரியாக ஏற்கனவே தீ ஏதோ அழுக்கு இருக்கு, அந்த இடத்துல நாம தீயை போட்டு கொளுத்துறோம். அப்ப அந்த இடத்துல அழுக்கு உண்டாகாது, அந்த எரிஞ்சு இருக்கிறதுல இருந்து அழுக்கு உண்டாகாது. அப்போ அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னும் தீயினில் தூசு என்கிற சொல்லுக்கு ஒரு தர்க்கபடம் அப்படின்னு சொன்னா அதாவது துணி. பஞ்சு என்கிற சொல்லு தீயினில் தூசு. இந்த தூசு என்கிற சொல்லுக்கு பஞ்சுன்னு அர்த்தம். தூசுனா தும்பு தூசு டஸ்ட்னு அர்த்தம் இல்ல. இங்க தீயினில் தூசு என்கிற சொல்லுக்கு பஞ்சு என்றுதான் பொருள். அந்த பஞ்சு என்கிற பொருள் ஆகுமையினாலே துணியை சொல்லுமானால், அதாவது காரண சொல்லாலே காரியம் சொல்லப்படுமையானால், ஒரு துணியை கொளுத்திடுறோம். துணியை கொளுத்துட்டாங்கன்னா அது துணி மாதிரியே தெரியும். அதாவது சாம்பலாகி அது ஒண்ணு சேராது. அப்புறம் நம்ம கையால் அழுத்தி அதை பண்ணாதான் பஸ்பமாகும். அப்படின்னா ஒரு துணியை கொளுத்துட்டா அந்த துணியாவே இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த கோடுகள்லாம் அப்படியே இருக்கும். ஆனா எடுத்து உறுத்தி கொள்ள முடியாது. கொளுத்தப்பட்ட துணியானது துணி போல இருந்தாலும் எப்படி அது உடுத்தி கொள்வதற்கு பயனற்று போகிறதோ, அது பாபம் மாதிரி தோன்றினாலும் பாபத்தினுடைய செயல் இல்லாமல் போகிறது என்று தீயினில் தூசாகும் பஞ்சாகும். தீயில பஞ்சு பட்டா அது எரிஞ்சு போயிடும். அப்போ அது ஏற்கனவே பண்ண பாபத்துக்கு. தீயினில் துணியாகும் என்று அர்த்தம் பண்ணமையானால், பஞ்சு என்கிற சொல்லு ஆகு பெயராலே துணியை சொல்லுமானால் தர்க்கபடம் போலே பிரயோஜனமற்று போகும். உடுத்தி கொள்ள முடியாது. பார்க்கறதுக்கு அது வஸ்திரம் தான் எரிஞ்சிருக்கு, யாரோ வஸ்திரத்தை கொடுத்துருக்கான்னு தெரியும்.
ஆனா வஸ்திரம் மாதிரி தெரிஞ்சு அது வஸ்திரமா இருந்தது என்று தெரிஞ்சாலும் அதை வஸ்திரம் போல உறுதி கொள்ள முடியாது. அப்படி ஆயுதம்னு சொன்னான். அது மாத்திரம் இல்ல, போய பிழையும் புகுரும் பிழையும் புகுர போகும் பிழையும் என்று அவள் சொல்லல. போய பிழையும் முன் செய்த, அதாவது அவள் என்ன சொல்லுங்களா, செய்த பிழையும் செய்ய போகும் பிழையும் தீயினில் தூசாகும்னு பாட்டு எழுதியிருக்கலாம். போய பிழையும் செய்த பிழையும் புகு தருவான் என்றனவும். புகு தருவா என்பது துணைவினை, அதுக்கு அர்த்தம் கிடையாது. அதாவது எடுத்துட்டு வா, வஸ்துவை எடுத்து வா, அங்க பானையை எடுத்து வா என்று சொன்னா என்ன அர்த்தமோ, பானையை எடுத்துக்கொண்டு வா. நாம பேச்சு பாஷையில கொண்டுன்றத கூட சேர்க்கிறோம், எடுத்துண்டு இல்ல. பேச்சு பாஷையில கொச்ச பாஷையில எடுத்துட்டு வா, பானையை எடுத்துட்டு வா, துணியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றோம். எடுத்து கொண்டு என்று அர்த்தம். அப்போ அங்க கொண்டுங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. துணியை எடுத்து வா, பானையை எடுத்து வா, அதுக்கு என்ன சொல்லுதான், துணியை எடுத்து கொண்டு வா, பானையை எடுத்து கொண்டு வா என்பதுக்கும் அதே அர்த்தம் தான். துணை வினைன்னு பேர். ஒரு வினையோடு சேர்ந்து வரக்கூடிய வினை பொருள் இல்லாத வினை, அதுக்கு துணை வினைன்னு பேர். அப்படிங்க புகு தருவான் என்றனவும் என்பதற்கு புகுவான் என்றனவும் என்றுதான் அர்த்தம். அப்போ புகுற போகிற அப்படின்னு சொல்லிட்டாமே, புகுற போவதற்காக நின்றிருக்கிற நின்றனவும், அதாவது இனி நம்மை அண்ட நிற்கும் பாவங்களும், இனிமேல் நம்மை அண்டிய ஏற்கனவே அண்டிய பாவங்களும், இனி நம்மை அண்டுவதற்காக இருக்கக்கூடிய பாவங்களும் என்று அவள் சொல்லியிருக்கார். இப்போ அது என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சில பாவங்கள் இந்த ஆண்டாள் ஸ்ரீசூக்திய மனதை வச்சுட்டுதான் பாஷிகாரர் இந்த புகு தருவான் என்றவும் என்கிற சொல்ல மனசுல பார்த்து ஆழமாக யோசிச்சு இங்க 2ஆக விபாகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அதை 3ஆ மாத்திருக்க திருப்பாவஜியர். கிரியமானான் கிருத்தான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான சேஷமஸ்வா. பண்ணிய பாவங்களையும் பண்ணி கொண்டு இருக்கிற பாவங்களையும் பண்ண போகும் பாவங்களையும். ஒரு சில பாவம் எப்படியானா 1 நாள் யாகம் 12 நாள் யாகம் அப்படின்லாம் யாகங்கள் சின்ன யாகம் பெரிய யாகம்னு இருக்கும். புண்ணிய கர்மாக்களும் 1 நாள் கர்மா 10 நாள் கர்மா 1 மாசம் பண்ற கர்மா அப்படி சொல்றோம். பாபங்கள் ஆரம்பிக்கப்பட்டு முடிக்கப்படாமல் இருக்கும். ஒரு வீடு கட்டுறது அப்படின்னா 1 வருஷமா இருந்தது. அப்போ வீடு கட்டுதல் என்கிற செயல் 1 வருஷம் சொல்ற மாதிரியாக க்ஷணம் பண்ணக்கூடிய அந்த க்ஷணத்துல பண்ணக்கூடிய பாபத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பாபம். மொத்தம் ஒரு தாயை கொண்டு போய் அனாதாசிரமத்துல வருவான், அவன் 2 வருஷம் அங்க தங்கினானா 2 வருஷமும் தொடர்ந்து அவன் பாவம் பண்றான் என்று அர்த்தம். அப்போ பண்ணி கொண்டு இருக்கிற பாவம் அது, அதாவது பண்ணி முடிச்சும் இல்லை, அது பண்ண போறதும் இல்லை. அதாவது அந்த பாவம் பண்ணிக்கொண்டே இருக்கப்படுகிறது, அப்படிப்பட்ட பாவம். ஆகையினாலே அதையும் காட்டுவதற்காக இப்படிப்பட்ட சொல்லாற்றலை அவள் பயன்படுத்திருக்கா. அதனால கிருத்தான் கிரியமானான் கரிஷ்யமானான் என்று பாஷ்யக்காரர் இதை 3ஆக பிரிச்சு சாத்திருக்க. அது லிட்டரலாக இல்லை, டிரான்ஸ்லேஷன் இல்லை என்று சொன்னாலும் இவருடைய திருவுள்ளத்தை புரிஞ்சுண்டு பாபத்தை பலவிதமான பாவம் இருக்கு. க்ஷணத்துல பண்ணக்கூடிய பாவத்திலிருந்து நாள் கணக்கில் பண்ணக்கூடிய பாவங்கள் இருக்கு. அப்ப அதை பண்ணி கொண்டு இருக்கான். பண்ணி முடிச்ச பாவமும் இல்லை, பண்ண போற பாவமும் இல்லை, பண்ணி கொண்டு இருக்கிற பாவம்னு ஒரு சிலது இருக்கு. ஆகினால அப்படிதாச்ச அது மாதிரி பாவங்கள் எல்லாம் பகவானால கோர்க்கப்படும். அவன் சர்வ பாபேபியோ மோக்ஷிஷ்யாமின்னு சொல்லக்கூடியவன். அந்த விஷயத்திலேயே பக்தியோக நிஷ்டால் விஷயத்துல பிரபன்னாள் விஷயத்துல அப்பேற்பட்ட பாவத்தை போகிறவன் இந்த சின்ன பாபம், இந்த விரதத்துக்கு இங்க கேட்டவளுக்கு தகுந்த மாதிரியாக உள்ளுரை பொருள்ல சரணாகி பாபத்தை போக்குறது. இவ பாவை நோன்பு விஷயமாக கேள்வி கேட்ட விஷயத்துல அவ்வளவு பெரிய பாவங்கள் எல்லாமே போக்குறவன் இந்த பாவை நோன்புக்கு தரங்களாக இருக்கக்கூடிய பாவை நோன்பு காலத்துல நம்மால மத்திய சம்பாவிதமான ஏதாவது தோஷங்களை அவன் போக்க மாட்டானா? அதாவது கிருஷ்ணன் மலையை தூக்கினான், ஆயர்களை தான் சின்ன பாலகிருஷ்ணன் கையால மலையை தூக்கிட்டான்னு ஆச்சரியப்படுறார். மகான்கள் என்ன நினைக்கிறா, இந்த உலகம் மொத்தமே அவனாலதானே தூக்கப்பட்டு கொண்டு இருக்கு, அப்போ இந்த மலையை தூக்கத்து பெரிய ஆச்சரியம் இல்லை என்று நினைக்கிறார். அதை ஒரு லீலையா பகவான் பண்றான்றத சந்தோஷிக்கிறானே தவிர, ஒரு குழந்தை 5 வயசு குழந்தை இரும்பு கடவாரையே தூக்கிடுது, அது கடுகு தூக்காதா அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த
சகல லோகங்களையும் பகவான் தான் தரிச்சு கொண்டிருக்கான். அவன் இல்லாமல் அவற்றுக்கு ஸ்திதி கிடையாது. சங்கல்ப மாத்திரத்தாலேயே ஒரு சிலதை தரிக்கிறான். ஆகையினாலே லோகத்தையே தரிக்கிற பகவானுக்கு லோகத்துடைய அளவுல இந்த கோவர்த்தன மலை எவ்வளவு சின்னது என்று நினைக்கிற மாதிரியாக ஒரு மோட்சத்துக்கு போற ஆசை கொண்டவனுடைய சகல பாபத்தையும் சர்வ பாபத்தையும் மோட்ச விஷயாமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனை நாம ஆசைக்கு போறோம். அப்படிப்பட்டவன் இந்த நோன்புக்கு தரங்களாக இருக்கக்கூடிய பாபங்களை போக்கடிக்க மாட்டானா என்று அவள் சொன்னான். எல்லாரும் கண்ணின் தாயிட்டா. இப்ப ஆத்துக்கு போனா படுத்துண்டா. ஒரு சிலர் சீக்கிரமே எழுந்துக்கா, ஒரு சிலர் இன்னும் சீக்கிரம் எழுந்துக்கல. இப்போ அவளை கூட்டு போறதுக்கு வர ஏற்கனவே எழுந்த பெண்கள் இதுல இருந்து 10 பாசுரம் 10 பெண்களை எழுப்பும்படியாக ஏற்கனவே உணர்ந்த பெண்கள், அதாவது தூக்கத்திலிருந்து துயில் உணர்ந்த பெண்கள், இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களை எழுப்புறா. இது 10 பாசுரம் இல்லை, பல பேரை எழுப்பியிருப்பா. 50 பேரை எழுப்பினா திருப்பாவை என்ன ஆகும்? பெருசா போயிடும், கிரந்தம் பெருசாயிடும். அதனால இது உபலட்சணமாக எழுந்த பெண்கள் எழாத பெண்களை எழுப்பினார்கள் என்ற அளவுக்கு மாத்திரம் ஆகும். இந்த 10 பாசுரத்தால சொல்ல வரக்கூடியது என்ன என்று சொன்னால், சேஷத்துவத்தை தனியல்ல நாம பார்த்தோமே, பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம், அதாவது ஸ்ருதிசத சிரசித்தம் கிருஷ்ணம் ஸ்ருதிசத சிரசித்தம் ஸ்வம் பாரார்த்தியம் அத்தியாபயந்தி என்று அண்மையும் பார்த்தோமே. அது கேவலம் பிரணவத்தில் இருக்கக்கூடிய சேஷத்துவம். ஆ என்கிற எழுத்தாலே சொல்லப்பட்டவனுக்கே மா என்கிற எழுத்தாலே சொல்லப்படக்கூடிய ஜீவன் சேஷபூதன் என்பது பாகவத சேஷத்துவத்தை கழிக்கல. பாகவதால் வெதிரிக்த சேஷத்தை தான், தேவதாசத்துடைய சேஷத்தை கழிக்கிறது, பாகவதால் இல்லாதவருடைய சேஷத்தை கழிக்கிறது. நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணி வந்தேன், உங்க தங்கைக்கு நான் ஏன் தலை குஞ்சு பண்ணணும்? பழைய காலம்லாம் கல்யாணம் பண்ணதாவது 4 நாள் கல்யாணம் ஆகாத இருப்பா. அவளுக்கு ஸ்கூலுக்கு அவளுக்கு தலைவாரி பின்னி அவளுக்கு பூவை வச்சு அவளுக்கு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு ஸ்கூல் அனுப்பணும். அப்போ அவ சொல்றா, நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், உங்க கூட பிறந்தவாள்லாம் கல்யாணம் பண்ணி வந்தேன்னா அவளுக்கு நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு கேட்டா. அதுல கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது என்று சொன்னாலே இதெல்லாம் சேர்ந்தது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? தன்னுக்கு சுசூஷை பண்ணாட்டா கூட பரவாயில்ல, தன்னை சேர்ந்ததாகிட்ட தன் ஆம்பியா இதுவா நடந்துக்கிறான்னு சொன்னா அது புருஷனுடைய பிரீதிக்கு, அதிக பிரீதிக்கு காரணமா இருக்கு. அப்போ பிரணவத்துல சொல்லப்பட்ட சேஷத்துவமானது பாகவத சேஷத்துவத்தை கழிக்கல. இன்னும் கேட்டா பாகவத சேஷம் என்பது பகவத் சேஷத்துடைய எல்லை நிலம். அதான் ஆழ்வார்களோ எல்லா இடத்துலையுமே பாகவதாபிச்சாரம் கூடாது. நாம சந்தியாவந்த உபஸ்தான மந்திரத்துல சாயங்காலத்துல கூட பாகவத இடத்துல அப்சாரப்பட்டா நம்ம அப்சார க்ஷாபனம் பண்ணிக்கிறோம். அந்த மந்திரத்தோட அர்த்தம் தெரிஞ்சா புரியும். சாயங்காலம் உபஸ்தான மந்திரத்துல இன்னைக்கு பகல்லாம் யாராவது பாகவத இடத்துல அப்சாரப்பட்டா மன்னிச்சுக்கணும்னு கேட்கணும், பிரார்த்தனை பண்ணணும். அப்போ பாகவதம் அது ஸ்ருதி சித்தம், புராண இதிகாசங்கள்ல சித்தம். ஆழ்வார்கள் பார்த்தா ஒரே 10 பாட்டு சாட்சிருக்க முனிவாகனர். அந்த அமலநாதிபிரான்ல முதல் இல்லையே, அமலன் ஆதிபிரான் அடியார் சென்னை ஆட்படுத்த விமலன் என்று சாய்கிறார். திருமங்கை ஆழ்வார் இருக்கார். திருக்கடன் மல்ல பாசுரத்துல நன்னாத மாலவுணர் இடைப்புக்கு வானவரை பெண்ணாகி அம்பூட்டும் பெருமானார் மறுபினிய தன்னார்ந்த கடன்மல்லை கலசயனத்து உறவாரை எண்ணாத இருப்பாரை இருப்பொழுது என்னோமேன்னு பகவத் சேஷத்துடைய காஷ்ட பாகவத சேஷத்தும் தான் என்பதை 10 பாசுர சாட்சியார். குலசேகர ஆழ்வார் தேத்தரும் திரள் தேனினை தென் அரங்கனை திருமாதுவாள் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மால்மொழி சிந்தையராய் ஆட்டமேவி அளந்தழைத்து அயர்வு எய்தும் மெய்யடியார்களும் ஈட்டம் கண்டிடக்கூடுமே அது காணும் கண்பயனாவதே. என் கிரீடத்தை தூக்கி போட்டுட்டு ஸ்ரீரங்கத்துல பகவானை அனுபவிக்கும் பொழுது கண்ணநீர் பெருகி, அதனாலே அரங்கன் கோயில் திருமுற்றத்துல அவளுடைய திருவடிப்பட்டு அந்த சேரா இருக்க, அந்த சேரை நான் இருக்கிற இடத்துல இன்னைக்கு நான் அந்த சேரை சாத்திக்க போறேன் என்றெல்லாம் சாய்க்கிறார். நம்மாழ்வார் 2 தசகம் சாட்சிட்டார். அவ போக்கியம் எப்படி பகவான் நமக்கு போக்கியமோ அப்படி பாகவதர்களும் நமக்கு போக்கியம் என்பதற்கு 1 தசகமும், அவா நமக்கு சுவாமி என்பதை காட்டுவதற்கு 1 தசகமும், பயிலும் சுழலி மூர்த்தி நெடுமாறு கடிமை என்று 2 தசகம் சாட்சியார். அந்த ரீதியில் சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே இதுல பாகவத சேஷத்துவத்தை காட்டணும்,
பகவத் சேஷத்துவத்தின் எல்லை நிலம் பாகவத சேஷத்துவம் என்று காட்டுவதற்காகவும் 10 பாசுரம். அது மாத்திரம் இல்லாத கடைசி பாசுரத்துல பாகவதாபச்சாரம் பண்ணா பாகவதாபச்சார கொடூரமானது நாணயத நாயுடுக என்ற நிலையை எட்ட வேணும் என்பதற்காக அந்த பாசுரத்தை சாட்சி. அதாவது பாகவத சேஷத்துவத்தை சொல்றது, அது மாத்திரம் இல்லாத பாகவதாரம்பத்துக்கு கோக்கியம்னு சொல்றது, பாகவதாபச்சாரம் படக்கூடாது என்று சொல்றது, அதனால பகவத் சேஷத்துவத்துடைய எல்லை நிலம் பாகவத சேஷத்துவம்னு சொல்றது, இதை காட்டுவதற்காக இந்த 10 பாசுரம். இது பிரகாரம் பார்த்தோம் என்று சொன்னால் பாகவதால் இல்லாத நாம் தனியா பகவான் அனுபவிக்க முடியாது. உணர்வு, காதலுடைய உணர்வும் பக்தியினுடைய உணர்வும் ஒன்னாக இருக்கு, பல விஷயங்கள்ல ஒன்னாக இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில வித்தியாசங்கள் உண்டு. சிங்காரத்துக்கு தனிமை வேணும், பகவத் பக்திக்கு கூட்டம் வேணும். தொண்டீர் எல்லீரும் வாரீர், அடியார் குணங்களை உடன் கூடுவது என்று சொல்லோ என்றெல்லாம் ஆழ்வார்கள் சாய்கிறார். அது மாதிரி உயர்ந்த வஸ்துவை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா ஏக சுவாது நப்புஞ்சீதா, நல்ல மாம்பழம், அதை ஒத்தனா சாப்பிடக்கூடாது, பல பேரோட பங்கு போட்டு சாப்பிட வேண்டும். பரதன் 7 காலத்துக்கு பெருமாளை மீண்டும் எழுந்தொருளை பண்ணி கொண்டு வரணும்னு அப்போ ராமன் பரதாழ்வான ராஜாவா வந்தா குசல பிரசனம் பண்ண வேண்டும். அப்படி மூர்தாபிழுக்கனான ராஜாவை போல எண்ணிக்கொண்டு குசல பிரசனம் பண்ற. குசல பிரசனம் பண்ணும்போது கட்சி சர்க்கம்னு பேரு. ஒரு சர்க்கத்திலே கச்சித்து என்று ஆரம்பிக்கும். கச்சிது சுவாதிவிதம் போஜ்யம் ஏகோ நாஷ்னாதி ராகவ, யாராவது ரொம்ப நன்கு சமைக்கப்பட்ட உணவை தனி மனிதனாக சாப்பிடுவானா அப்படின்னா சாப்பிடுறது இல்லையே. தனி ஒருவனாக நன்கு சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடுவதில்லையே நம் ராஜ்யத்திலே அப்படின்னு கேட்கிறேன். அப்படின்னா ஜனங்களுக்கு பகிர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்ந்து வாழக்கூடிய மனநிலை இருக்கா நம்ம தேசத்துல என்று பெருமாள் கேட்கிற. வள்ளுவரும் பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, புராண இதிகாசம் ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாசங்கள் எல்லாம் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை சிறந்த ஒரு தர்மமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மால முடிஞ்ச அளவுக்கு நம்மால சம்பாதிக்கப்பட்ட வஸ்துக்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பது நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லியிருக்கார். அந்த ரீதியில சாதாரணமான உணவு விஷயத்தையே தின்பண்டத்தையே ஒரு நல்ல மாம்பழத்தை பார்த்தா 4 பேரோட இது பண்ணிக்கணும், பங்கிட்டு சாப்பிடணும் என்கிற எண்ணத்தையே உயர்வு என்று சொன்னால் எல்லாத்தைவிடம் உயர்ந்ததாகவும் அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதகா என்று சொல்லும்படியாகவும் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய பகவத் அனுபவம் எவ்வளவு உயர்ந்தது என்று சொன்னால் இவ்வுலகமெல்லாம் இருளற்று இறையவன் இணையடி பூம்புய எண்ணுதலா. நாமாச்சு, நமக்கு சமாசனமாச்சு, நமக்கு பரசோப்பனமாச்சு, நம்ம காரியம் ஆச்சு, நாம கிளம்பிக்கிறோம், உலகம் இன்வெட்டி எப்படி போனான்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சிருந்தா என்ன ஆகும்? ஆச்சாரியெல்லாம் எப்படி நினைச்சிருந்தா என்ன ஆகும்? அப்போ நமக்கு ஞானம் வந்து சம்பாதிச்சோம், ஊர் உலகம் எப்படி வேணா இருந்துட்டு போறது, நம்ம காலக்ஷேமே சொல்லிக் கொடுக்க மாட்டான், யாருக்கு ஒண்ணு சொல்லிக் கொடுக்க மாட்டான்னு பெரியவா நினைச்சிருந்தா என்ன ஆகும்? அதனாலே அப்படிப்பட்ட எண்ணம் வேணும். நம் காலத்துக்கு அப்புறம் யாரு இந்த விஷயத்தெல்லாம் தொடருவா, நம்ம காலத்துக்கு அப்புறம் சம்பிரதாயம் நன்னா இருக்கணும், தேசம் நன்னா இருக்கணும். இதெல்லாம் ஒரு சாத்விகாலுக்கு இருக்கக்கூடிய தேச நலனை விட தன்னலன் பெருசு இல்லை, சம்பிரதாயத்தோட நலனை விட தன்னலன் பெருசு இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும். குடும்பத்துல ஒரு தலைவன் இருக்கான், அவன் குழந்தைகளுடைய நலனை விட தன்னலன் பெருசு இல்லைன்னு நினைக்கிறதா குடும்பம் வரும். அதனால அப்படி இருக்கிறதுனாலே அப்போ இந்த விஷயம் தனியே அனுபவிக்கக்கூடியது இல்லை, எல்லா இடத்துலையும் பங்கு கொள்ளப்பட வேண்டியது. அப்படிப்பட்ட உயர்ந்ததாக இருக்கிறதுனாலையும் இதை தனியாக அனுபவிச்சா ரசம் குறையும், சேர்ந்து அனுபவிச்சா ரசம் அதிகமாகும். அது மாத்திரம் இல்ல, துஷ்யந்திச்சா கதையந்தச்ச மாமித்தியம் துஷ்யந்திச்சா ரமந்திச்சா. லோகத்துல தெரிஞ்ச விஷயத்தை கேட்டா வெறுப்பு வரும், காது குடிச்சு போறது என்று சொல்லுவோம். ஆனா பகவத் விஷயத்துல நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே இன்னொருத்தர் சொன்னா கூட கேட்டு ரசிக்கும்படியாக இருக்கிறது இந்த பகவத் விஷயத்துக்கே உண்டான ஒரு இது. தெரியாத சொல்லிக் கொடுக்கறது, தெரிஞ்ச சொல்லிக் கொடுக்கறது, தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சதே இன்னொருத்தர் சொன்னாலும் அவன் சொல்வதோ நாஸ்திமே மதம் என்று அதை ரசிக்கும்படியாக இருக்குது. அப்படிப்பட்ட உயர்ந்ததாக இருக்கிறதுனால இது தனிமையிலே அனுபவிக்கக்கூடியது இல்லை. இது காலாலும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்று சொல்லக்கூடிய ரீதியில அப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்துவாக இருக்கக்கூடியது. இதை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்படி அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட இவர்கள் 10 பேரை எழுப்பினால
ஏற்கனவே நாம் பார்த்தோம், சுவாமி தேசிகன் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துளாய் மாலை முடிசூடி கொடுத்தமாதே நியாயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் என்று பாட்டு ஆரைந்து என்று சாட்சியம். அப்போ அஞ்சஞ்சா பிரிச்சிருக்கா. சரி, ஏதோ அவரை அடியொற்றி சுவாமி தேசியுடைய பிரபந்தசாரத்தை அடியொற்றி மணவாள மாமுனிகளும் 5 வயது மரியாத மானிடரை மையம் சுப்பதும் பம்பு என்று அவரும் சாட்சிருக்க. அவரும் 5 5 அப்படின்னு சாட்சிருக்க. இப்போ இந்த 10 பேரை எழுப்புறதுன்னா இது ஒரு பேஜுக்கு ஆகிறது. இதை எப்படி 5 5 சொல்ல முடியும்? மீதி 5 5க்கெல்லாம் இப்ப முதல் 5 பாசுரம் நாளை கொண்டாடினார்கள். அதிகாரி யார் என்று சொன்னார்கள். பிராபிய பிராபக நிஷ்கர்ஷம் பண்ணார்கள். இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போது பரித்தியாஜ்யம் என்ன, பரிகிராசியம் என்ன என்பதை பற்றி பேசினார்கள். இதனாலே லோகத்துக்கு உண்டாகக்கூடிய பலன் என்ன, அதாவது நேர்பலன் என்ன, மறைமுக பலன் என்ன என்பதை பற்றி பேசினார்கள். இப்படிப்பட்ட நமக்கு தேவதைகள்லாம் கூட சககரிப்பார்கள், கைங்கரியம் பண்ண வருவார்கள் என்பதை சொன்னார்கள். அதன் பின்பு ஒருத்தி கேள்வி கேட்டா தடங்களை பார்த்து பயப்பட்டா. அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தடங்கள் எல்லாம் தகர்ந்து போகும் எம்பெருமானுடைய தகவினாலே என்று சொன்னார்கள். இப்படி இந்த 5க்கும் சேர்த்து அப்ப விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி சபையை கூட்டி அவர்கள் பேசினார்கள். 1000 பேர் பேசினார்கள் என்பது இதிலிருந்து ஏற்படுறது. இப்ப இது 10 பாகவதாவை எழுப்புறா என்று சொன்னால் அந்த 10 பாகவதாலும் இது ஒன்னாதான வைக்க முடியும், 2 5 எப்படி பிரிக்க முடியும் என்று ஒரு கேள்வி வருது. அதுக்கு விபாகம் என்ன என்று சொன்னால் அதையும் ஆண்டாலே காட்டார். அதாவது இது எதுவுமே ஏற்கனவே நம்ம கீழே என்ன சொன்னோம், நாங்கள் நம்பாவைக்கு நாமும் நம்பாவைக்குன்னு ஒரு இடத்துல சொன்னா, நாங்கள் நம்பாவைக்குன்னு ஒரு அர்த்தம் சொன்னா அது எதை சொல்றது என்று சொன்னோம். அது மாதிரி போன பாசுரத்துல இது செப்பு என்கிற சொல்லும் வந்து என்கிற சொல்லும் அது என்ன சொல்றது அப்படின்னா, முதல் நாள் ராத்திரி அந்த விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவை கூட்டி பேசியிருக்கா, அங்க ஒத்தி சந்தேகத்தை கலப்பியிருக்கா, அதுக்கு பதில் சொல்றா என்பதை வந்து என்கிற சொல்லும் செப்பு என்கிற சொல்லும் காட்டிட்டு என்று சொல்றோம். அப்ப இதை 2ஆ பிரிக்கிறதுக்கு இப்ப இந்த 10 பாசுரம் 10 1000 மீதை எழுப்புறா. ஏற்கனவே உணர்ந்தவர்கள் உணராதவர்களை எழுப்புகிறார்கள். அப்ப எழுப்பும்போது 10 1 அப்படின்னு சொன்னா இது 10 உபலட்சணம் என்று சொன்னோம். அப்ப இந்த 10 பாசுரத்தை எப்படி 2 5ஆ பிரிக்கிறது என்கிற ஒரு சந்தேகம் வருது. அதுவும் ஆண்டாலே சூச்சிப்பிச்சிருக்கார். இந்த முதல் 5 பாசுரத்தில் இருக்கக்கூடிய விழிச்சொற்கள் சம்புத்தி, அதாவது சம்போதன சப்தங்கள் விழிச்சொற்கள், அந்த விழிச்சொற்களும் அடுத்த 5 பாசுரத்தில் இருக்கக்கூடிய விழிச்சொற்களையும் பார்த்தால் விபாகம் தெரியும். இந்த 5 விழிச்சொற்கள் 5 விழிச்சொற்கள் விழிச்சொற்கள் என்பது அனபிமுகனாக இருக்கிற அபிமுகம் பண்ணுவதற்கு விழிச்சொற்கள் சம்போதனமானது ஏற்படுது. அதாவது வேற பக்கம் திரும்பி இருக்கிறது, வேற பக்கம் ஏதோ பார்த்துட்டு இருக்கோம்னே நம்ம பக்கம் திரும்ப வைக்கிறது. அப்படியும் அர்த்தம் பண்ணலாம். இன்னொரு அர்த்தம் பண்ணலாம்னா பிசிக்கலா வேற பக்கம் பார்த்துருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆனா அவனுக்கு அட்டன்டிவா இருக்கானா, நம்ம சொல்றது அட்டன்டிவா இருந்து கேட்டுட்டு இருக்கானா, பிசிக்கலா ப்ரெசண்டா இருந்து மென்டலியா ஆப்சண்டா இருக்கானா அப்படின்ற பட்சம் இந்த விழிச்சொல் என்ன பண்ணும், அவனை அலர்ட் பண்ணும். இப்படி இருக்கு. ஏன்னா ஒரு சிலதுல இப்ப என்ன ஆகுதுன்னா, வெளியில இருக்கவோ உள்ள இருக்கவளை பார்த்து பேசுறா, அவ அங்கேருந்து பதில் சொல்ல, அவ ஏதோ ஒரு பூர்வபக்ஷம் பண்றான்னு தெரியுது, அதுக்கு இவ பதில் சொல்ல போறா என்று தெரியுது. அப்படி தோன்றத அப்படி இருக்கும்போது அவனும் மூச்சுட்டு தானே பதில் சொல்ல முடியும். கான்வர்சேஷன் நடக்குதுன்னா 2 பேரும் மூச்சுட்டு தானே இருக்கணும். அப்ப இவ சொன்னதை அவ கேட்டு இருக்கணுமே, கேட்டாதானே மறுபடியும் பூர்வபக்ஷம் பண்ண முடியும். அப்போ அதுக்கு இவ சமாதானம் சொல்ல முடியும் என்று ஒரு கேள்வி வருது. அப்போ அது என்ன தெரியுதுன்னா, இவர்கள் அனுமானம் பண்ணி சொல்லுகிறார்கள். அப்போ அவ தூங்கி இருக்கான்ற பட்சத்துல அப்ப 2 பேரும் மூச்சுட்டு இருக்க நடுவில் தானே இது நடக்கிறது என்று ஒரு கேள்வி வரலாம். அப்ப எங்கேயுமே இவள் 2வது அடையாளம் சொல்றது என்பது அவள் கேட்டு சொன்னதாக கூட கொள்ள மாட்டான். இவள் அனுமானம் பண்றா, இவ கூட்டா பதில் வரல, ஒருவேளை அவ இப்படி நினைச்சிட்டு இருக்காளோ. இப்ப சாஸ்திரங்கள்ல பல பேர் அத்வைதிகள் சொல்ற, நாங்களாம் எல்லாம் சொல்றதே இல்லை ஸ்ரீபாஷ்யத்துல, நாங்க சொல்லாதெல்லாம் சேர்த்து பாஷிகார் உங்க பாஷிகார் எங்களை கண்டிக்கிறார் அப்படின்னு அத்வைதிகள் சொல்றார்.
அப்படி இல்ல, நீ ஒண்ணுத்த சொல்லிட்டா அது மேல அதோடைய பின்விளைவு எப்படி எப்படியெல்லாம் உண்டாகுமோ, மனசுல என்ன உண்டாகுமோ அத்தனையும் கிளப்பிட்டு சொல்றோம். அப்போ பூர்வபக்ஷி விடயம் அவன் ஒண்ணுத்த சொல்லிட்டான், உலகம் சர்வம் மிச்ச பிரம்மம் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டான்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போறோம், அது மேல அந்த பகுத்து 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 கேள்வியை கிளப்பி சொல்றது. அது மாதிரி நாம ஒரு சித்தாந்தத்தை சொல்லிட்டோம்னு சொன்னா பகவானுக்கும் சேதனா சேதனங்களுக்கும் சரீராத்மபாவம் இருக்குன்னு சொல்லிட்டா இன்னொருத்தம் பூர்வபக்ஷம் கேட்கணும்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துக்க மாட்டான். இந்த ஸ்டேட்மெண்ட் மேல எத்தனை பூர்வபக்ஷம் வரும்னு நாமே விகல்பிச்சுட்டு நம்ம கொள்கைக்கு அகைன்ஸ்டா நாம கேள்வி கேட்டு நாம பதில் சொல்றதும் உண்டு. அதனால எல்லாம் சொல்லிதான் இருக்கணும். அவ இது ஒரு பெரிய தூஷணமா சொல்றா. எங்க சங்கராச்சாரிய சொல்லாததெல்லாம் அவரா கலப்பிட்டு என்னவோ தூஷணம் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்றா. அப்படி அர்த்தம் இல்லாது. அது மாதிரியாக உள்ளிருக்கிறவள் நாம இன்ன இது சொன்னால் உள்ளிருக்கிறவள் ரெஸ்பாண்ட் பண்ணாதனாலே அவளுக்கு இன்ன அபிப்பிராயம் இருக்கலாம் என்பதை இவர்களே அனுமானம் பண்ணிக்கொண்டு பதில் சொல்றதாகவும் இருக்கலாம். அப்படி விழிச்சொல் கூறுவதை பார்க்கையானால் முதல் 5 பாசத்தில் இருக்கக்கூடிய விழிச்சொற்களும் அடுத்த 5 பாசத்துடைய விழிச்சொற்களையும் பார்த்தா இந்த முதல் 5 பாசத்துல இருக்கவா சமீப காலத்துல சமுதாயத்துல சேர்ந்தவா, அதாவது சமீப காலமாக கிருஷ்ணானுபவத்துல கிருஷ்ணானுபவத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்குவா. இவாளுக்கு கொஞ்சம் இளநெஞ்சு, அதாவது இன்னும் ஆழமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவா, ஆழமாக கிருஷ்ணானுபவத்துல மூழ்காதவா. இவர்கள் இன்னும் ஒரு சில தகுதியை பெறல, அந்த அடுத்த 5 பாசுரத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு தகுதியை பெறல. இன்னொன்னும் உயர்வு தாழ்வு என்பது பலவிதம். ஒருத்தர உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாழ்ந்தவான்னு அர்த்தம் இல்லை. யாரோ ஒருத்தர் ராமன் கோல்டு மெடல் வாங்கியிருக்கான் அப்படின்னா மற்ற லோகத்துக்கு மற்ற எல்லாம் மட்டம்னு சொல்ல வரல, ராமன் கெட்டிக்காரன்னு சொல்ல வரல. இப்ப அடுத்த 5 பாசுரங்கள்ல பின் 5 பாசுரங்கள்ல சொல்லக்கூடிய அவர்கால அவர்களுடைய குலப்பெருமை இவர்களுக்கு குலப்பெருமை இல்லை, அவர்களுக்கு குலப்பெருமையும் இருக்கு. அப்படிப்பட்ட குலப்பெருமையும் கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் கிருஷ்ணானுபவத்திலே இப்போதுதான் இயங்கியவர்கள் இவர்கள். அவ ஏற்கனவே கிருஷ்ணானுபவம் பண்ண ஆரம்பித்தவர்கள். இப்படி பல வித்தியாசம் இருக்கு. இதை எப்படி காட்டுறா ஆண்டாள் என்று சொன்னால், இங்க பிள்ளாய் பெண்ணே, இவாள கொஞ்சம் நிதிக்கிற மாதிரி வார்த்தை கூட உண்டு. பேய் பெண்ணே, கோதுகளமுடைய பாவாய், மாமான் மகளே, உன்மகள் தான் ஊமையோ, அன்றி செவிடோ, பேய் பெண்ணே உன்மகள் தான் ஊமையோ. அதாவது விழிச்சொல், விழிச்சொல்லுக்கு அப்புறம் வரக்கூடிய சொற்களும் உன்மகள் தான் ஊமையோ, அன்றி செவிடோ, அனந்தலோ, அம்மனாய் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. விழிச்சொற்கள்லையும் பிள்ளாய், பேய் பெண்ணே முதலிய சொற்கள். அடுத்து வரக்கூடிய வாக்கியங்கள்லையும் கும்பகர்ணன் உங்ககிட்ட இப்போ குழந்தை அது படிக்கிறதுக்கு எழுந்துக்க மாட்டேங்கிறது, ஒரு தடவை 2 தடவை எழுந்துக்கடா அப்படின்வா. 3ஆவது தடவை என்ன பண்ணுவா, தண்ணீர் தலையில தண்ணியை கொண்டு இப்ப எழுந்துக்காட்டா அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ உண்மகள் தான் ஊமையோ, அந்தி செவிடோ, அனந்தலோ, கும்பகர்ணன் தோத்துக்கிட்டானோ, ஒன்னிடத்துல தூக்கத்துக்கு தோத்து போடவே அவன் உங்ககிட்ட தூக்க கொடுத்துட்டு போட்டானோ என்றெல்லாம் சொல்றா. படிச்சு பேசுறதும் இருக்கு. ஆகையினால பிள்ளாய் என்று சொல்றதுனாலே அவள் இப்போதுதான் கிருஷ்ணானுபவத்துக்கு வந்தவள் தெரியுது. அங்க போனா குற்றம் ஒன்று இல்லாத கோவலதம் புட்கொடியே, கற்று கறவை கணங்கள் பலகரந்து செற்றார்களிய சென்று செலு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத சென்று செலு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலதம் புட்கொடியே பாவாய், நா உடையாய், நல்ல வாக்கு உடையவளே. இங்க இருக்கிறவாளுக்கு பேச தெரியாத அவளுக்கு பேச தெரியும். ஏன்னா கிருஷ்ணனை பத்தி பேசி பேசி நாளாயிரும். அப்போ இந்த அட்வொகேட் கிட்ட போகாத, அவன் இப்பதான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுவான். அவன்கிட்ட போ, எப்பேற்பட்ட தப்பு இருந்தாலும் அதை உடனே பெயில் வாங்கி கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னான். அவன் எக்ஸ்பர்ட், அவன் ஜட்ஜு முன்ன நின்றாலே போறோம் அப்படின்னு சொல்றா பாருங்க. அப்ப என்ன பண்றான், இவன் இப்பதான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அவன் 30 வருஷமா பிராக்டிஸ் பண்ண அட்வொகேட் அப்படின்னு தான் சொல்றாரு லோகத்துல. அது மாதிரி குற்றம் ஒன்று இல்லாத கோவலதம் பொற்கொடியே, நற்செல்வன் தங்காய் பாவாய். நற்செல்வன் தங்காய் என்றதுனால அவ குடும்பத்தை பத்தி பேசுறா, அவருடைய உற்றார் சுற்றத்தை பத்தி பேசுறா. சாஸ்திரம் இதனால என்னன்னா முதல்ல இருக்கும் 5 பேரும் மட்டமானவான அர்த்தம் இல்லை, அவர்களுடைய நிலையை காட்டுறது. அவ்வளவுதான். லோகத்துல கூட ஒருத்தனுக்கு உயர்ந்தவன் சொன்னா மற்றவன் தாழ்ந்தவன் என்பதை சொல்ல வரல இது. ஆகினாலே இப்போ 2 பேர் வரா,
ரெண்டு பேருக்கு மரியாதை பண்ண வேண்டியிருக்கு, ஏதோ வித்வத் சம்பாவனை பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டு பேரும் 60 வயசுக்காரா, ரெண்டு பேருடைய வித்வத்துவம் சமமாக இருக்கு. இப்ப யாருக்காவது ஒருத்தருக்கு சம்பாவனை பண்ணா இன்னொருத்தருக்கு மனஸ்தாபம் வரலாம். அப்போ ஒருத்தர் 60 வயசு ஒருத்தர் 80 வயசுல என்ன பண்ணுவோம்னா, இப்ப அவர் வயசுலயும் பெரியவர், அதாவது அவளுக்கு முதல் சம்பாவனை பண்ணா நமக்கு ரெண்டாவது சம்பாவனை நீ எடுத்துடுறோம், மனசு எடுத்துடுறோம். எந்த விதத்திலயும் ரெண்டு பேரும் சமமா இருக்கா, வித்வத்திலையும் சமமா இருக்கா, வயசுலயும் சமமா இருக்கா அப்படின்னு சொன்னா, அப்ப நான் கொடுத்தா ஏன் எனக்கு முதல்ல கொடுக்கல, ஏன் மனிதனுடைய இயல்பு. இது மாதிரி விஷயங்கள்ல சாஸ்திரமே கூட இவர்கள் சமமாக இருந்தாலும் இதை யாராவது ஒருத்தருக்கு அப்பா வித்வானாக இருந்தே சோத்திராக இருந்தேன்ற பட்சத்துல அவனுக்கு முதல் மரியாதை எடுத்து சொல்றது. ஏதோ ஒரு வியவஸ்தை வைக்கணுமா, வியவஸ்தை இல்லாட்டா எப்படி? நம்ம கிட்ட 1008 கை இல்லை, 1000 பேர் தான் 1000 கையை சமமா கொடுக்க முடியுமா? அப்ப 2 கையால மரியாதையோட கொடுக்கணும். ஒருத்தருக்கு வலது கை ஒருத்தருக்கு இடது கையில கொடுக்க முடியாது. அப்ப ஒருத்தருக்கு தான் முதல் மரியாதை பண்ண வேண்டும்னு ஆறுது. அப்ப என்ன பண்ணலாம், எஸ் யாது சோத்ரிய பிதா, எவனுக்கு சோத்திரியம், இவன் மாத்திரம் வித்வான் இல்லை, இவன் அப்பாவும் வித்வானா இருந்திருக்காரோ அவனுக்கு ஒரு முதல் மரியாதை கொடுக்கறதுக்கு அது ஒரு ஃபேக்டராக சாஸ்திரம் சொல்றது. அப்ப அது மாதிரியாக நற்செல்வன் தங்காய் முதலிய விழிச்சொற்கள் இருக்கு. நான் உடையாய், அவன் நல்லா பேசக்கூடிய ஆற்றல், நல்ல வாக்கு இருக்கு. நாளைக்கு கிருஷ்ணன் ஏதாவது நம்ம அலக்கழிச்சான்னா கூட நாமும் ஜெயிப்போம். கிருஷ்ணன் கிட்ட நல்லா பேசுவார்கள், அவளை முன்னிறுத்தணும். அப்படி இருக்கிறதுனாலே இளங்கிளி என்ற சொல், இப்படிப்பட்ட இளங்கிளி, நாவுடையாய், நங்காய், பாவாய், நற்செல்வன் தங்காய், குற்றம் ஒன்று இல்லாத கோவலதம் பொற்கொடியே என்று சொல்லக்கூடிய விழிச்சொற்கள் எல்லாம் அவர்கள் ஏற்கனவே கிருஷ்ண அனுபவம் பண்ணவர்கள். ஒரு சில குலப்பெருமைகள் அவர்கள் அதிகம் பொருந்தி இருப்பவர்கள். அவர்களாலே காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு, முதலிய காரணங்கள் இருக்கு. ஆக இந்த விழிச்சொற்களை கொண்டு பார்த்துதான் திருப்பாவை பாட்டாரைந்துன்னு சொல்றதுக்கு. இல்லைன்னா இந்த 10 பாட்டுக்குள்ள பேதம் சொல்ல முடியாது, இதை பகுத்து காட்ட முடியாது. எவ்வளவு அவளும் பாருங்க, இப்படிப்பட்ட நேரடியா இல்லாமல், ஆனா ஆண்டாள் அப்படி எழுதியிருக்கா, பதப்பிரயோகம் இருக்கா, ஆனாலும் வியாக்கியானம் பண்ணாட்டா நம்மளால இதை ரசிச்சிருக்க முடியாது. அப்போ வியாக்கியானம் பண்ணவா புத்திசாலிகளாக அதை பண்ணியிருக்கா. அந்த ரீதியில இந்த இப்பொழுதுதான் கிருஷ்ண அனுபவம் பண்ண ஆரம்பித்தவர்கள், இவர்களுடைய சுற்றுப்புறத்துல இன்னும் யாரும் அந்த அளவுக்கு கிருஷ்ண அனுபவம் பண்ணவர்கள் இல்லை. அவர்கள் குலப்பெருமை உடையவர்கள், ரொம்ப நாளாக கிருஷ்ணனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள். கிருஷ்ணனுக்கிட்ட கூட வாதித்து பலாத்திய புங்கே, பக்தனா இருப்பான், பகவான பலாத்காரம் பண்ணி அனுபவிக்கிறான். அப்படி ஒருவேளை கிருஷ்ணன் ஏதாவது மழுப்ப பார்த்தான்னா கூட நமக்கு வெற்றியை தேடி வரக்கூடிய பெண்கள், அப்படிப்பட்ட நாவுடையவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எழுப்பினார்கள் என்று இந்த ரெண்டு இதுக்கு உள்ள விபாகமானது சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதல்ல புல்லும் சிலம்பினகான் இல்லை எல்லாம் விழித்தவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தார்கள். இப்போ தூங்கிட்டு ஒரு பெண்ணிடத்துல போய் அவ எழுப்புறா, புல்லும் அதுக்கு அடையாளம் சொல்லி எழுப்புறா. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில், கோயில்னு பாடப்பெயர் இருக்கு. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில், வெள்ளை விழியங்கின் பேரரவன் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகலம் கடற்கடியக்காலோச்சி, வெள்ளத்தரவில் துயிலவர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரதவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று எழுப்புறா. முதல் அடையாளம் சொல்றா. ஏன் எழுந்துக்கல? ஆத்துல குழந்தை எழுப்புறதா கூட நம்ம என்ன சொல்றோம், பாரு கடிகாரத்தை பாரு, 5:15 ஆயிடுச்சு, நீ 4:45 எழுந்துக்கிறேன்னு சொன்னேன், 5:15 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா லோகத்துல. அது ஏதாவது வெறுமை எழுந்துன்னு சொல்றது இல்ல, கடிகாரத்தை பாரு, நல்லா முடிச்சுட்டு பாரு அப்படின்னா லோகத்துல சொல்றான். அப்போ அது மேல ஒரு கேள்வி, இவா ஏற்கனவே இப்ப 10 பேரை எழுப்ப போறா. ஒரு சிலர் புதுசாக கிருஷ்ண அனுபவம் பண்ண ஆரம்பிச்சவர்கள், ஒரு சிலர் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் இருக்கட்டும். இவாவை யாரும் எழுப்பாத, இவா ஏன் எப்படி வந்தா? ஒரே கிருஷ்ண பக்தி, ஒருத்தரை தூங்க விட்டது ஒருத்தரை தூங்க விடலையேன்னு சொன்னால், ஒரே உணவு, அனுகாபியமான கிருஷ்ண குணங்கள் நஞ்சுண்டாரை போலே சிலரை மயக்க பண்ணுகையும், சிலரை இருந்த விடத்திலே
இருக்க ஒட்டாதே துடிக்க பண்ணுகையாலும் சிலரை சிலர் எழுப்ப தட்டில்லை. அப்போ ஒரு சிலர் இருக்கா, ஒரே மெடிசன் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியா ரியாக்ட் பண்றது, ஒருத்தருக்கு இன்னொரு மாதிரியாக ரியாக்ட் பண்றது. அப்போ ஆகையினால என்ன ஆகுதுன்னா, ஒரே கிருஷ்ணானுபவம் ஒரே மாதிரியா தான் பாடம் சொல்ற. ஒரு சிலர் இருப்பா சப்ஜெக்ட்ல வித்தியாசம் இல்லை. அதாவது ஒரு சிலருக்கு சாகித்யமே அரை மணி நாளைக்கு மேல பாடணும்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சிலர் நியாய சாஸ்திரத்தை 4 மணி நாளைக்கு பாடணும்னாலும் ஏற்றுப்பாங்க. அப்போ அதே என்ன தெரியுதுன்னா, ஒரு அதிகாரி பேரம் இருக்கிறதுனால ஒரே பகவத் பக்தி பல பேர் இடத்துல இருந்தாலும் கூட அந்த பகவதி ஒரே மருந்தை சாப்பிட்றா, ஒவ்வொருத்தருக்கு உடம்புல ஒரு மாதிரியாக ரியாக்ட் பண்றது. ஒருத்தர் ஒரே மருந்து ஒரே விஷத்தை சாப்பிட்றா, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, 500 பேர் சாப்பிட்டுருக்கா. அதுல 10 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஐசியூல இருக்கா. ஒரே ஃபுட்டு தான், ஃபுட் பாய்சனான ஃபுட்டு ஒண்ணுதான், 500 பேர் சாப்பிட்டுருக்கா. ஒரு சில அவபாட்டுக்கு சாதாரணமா இருந்துட்டு இருக்கா, ஒன்றும் பயமே இல்லாத அவபாட்டுக்கு அதே ஃபுட் பாய்சன், அவளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகவே இல்லை. 500 பேர்ல 50 பேருக்கு தான் ஃபுட் பாய்சன் ஆச்சு. அதுல ஒருத்தர் என்ன பண்ணா, அவுட் பேஷண்ட்லயே போய் ஏதோ மருந்து வாங்கிட்டு ஆத்துக்கு வந்துட்டா. ஒரு சிலர் என்ன பண்றா, சாதாரண இடத்துல ஒரு நாள் டிஸ்சார்ஜ் இருக்கு, ஒரு சிலர் ஐசியூல படுத்துக்கிறா. ஒரே ஃபுட் பாய்சன் பல பேருக்கு பல விதமாக ரியாக்ட் ஆகுது. அந்த மாதிரி பகவத் பக்தி கூட ஒரே விஷயம் ஒரு உபன்யாசம் 100 பேர் உட்காந்து கேட்கிறா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம். ஒருத்தர் கண்ணில் ஜாவிட்டு கேட்கிறா, ஒருத்தர் அவிகாராய சுத்தாயன்னு இருக்கா. இதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படி இல்லை, இவ மொத்த பேருக்கு பகவத அனுபவம் இருந்தாலும் கூட, அதாவது ஒருத்தர் ரசிகா இல்லை, அப்படி இல்லை. இவ மொத்த பேரும் பகவத் அனுபவம் கொண்டவாளாக இருந்தாலும் கூட எப்படியாருன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிலருக்கு என்ன ஆகுது, கண்ணில் ஜாம் வருது, ஒரு சிலருக்கு மயிர்கூச்சல் எழுது, ஒரு சிலருக்கு மயிர்கூச்சல் எழல. அவளுக்கு ஆனா வேற விதமான தாக்கம் ஏற்படுது, இப்படி வித்தியாசம் ஏற்படலாம். அதனால எழுந்தவாளுக்கு ஒரு மாதிரியாக அந்த எண்ணமானது தூங்க விட்டாது பண்ணிருக்கு. ஒரு சிலருக்கு தூக்கத்திலே பகவான் அனுபவிக்கும்படியாக பண்ணுது, ஒரு சிலருக்கு தூங்க விட்டாம அந்த பகவத் அனுபவம் பண்ணிருக்கு. பொதுவாக தூங்க விடாது, காதல் வந்தா தூங்க விடாது. கழிவதோர் காதல் உற்றாருக்கும் உண்டோ கண்கள் தூச்சுதலே என்ற ரீதியில. ஆனாலும் பகவத் பக்தி இருந்தால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான மனநிலையை ஏற்படுத்தலாம் என்பதனால ஒரு சிலர் எழுந்துக்கிறதும் ஒரு சிலர் எழுந்துக்காமல் இருக்கிறதும் கூட இருக்கலாம். ஆகையினால ஒரு சிலர் ஏற்கனவே பின்னால எழுந்து காரியம் பண்ணிக்கலாம்னு பார்ப்பா. ஒரு சிலர் அதுக்கு வேண்டிய காரியத்தை முதல் நாளே பண்ணி வச்சுட்டு அரை மணி நாள் லேட்டா எழுந்துக்கலாம் என்று நினைப்பா. ஆகையினாலே லேட்டா தூங்கி லேட்டா எழுந்துக்குவா இருப்பா, சீக்கிரம் தூங்கி சீக்கிரமா எழுந்துக்குவா இருப்பா. ஒவ்வொருத்தருடைய மனநிலை மாறுறது. அப்படி ஒரு சிலர் வந்து இதை எழுப்புகிறார்கள். ஆனா உள்ள இருக்கிறவள் நாங்க வந்துக்குமே ஆயிரத்தா நாய் ஆயிரத்தா அப்படிங்கிறா. இதோ நாங்க வந்திருக்குமே அதுவே அடையாளம் இல்லையா என்று இவள் சொல்றா. நாங்களே வந்துட்டுமே, நாங்க வந்திருக்கிறதே அடையாளம் இல்லையா என்று கேட்கிறா. நீங்க வந்து அடையாளம் இல்லை, நீங்க தூங்குறதே இல்லை, எப்போதாலும் ஏதாவது பேசிட்டே இருக்கீங்களோ, உங்களுக்கு பகவத் பைத்தியம் வந்துட்டு கழிவதோர் காதல் உற்றாருக்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே என்கிற நிலையை நீங்க அடைஞ்சிட்டுங்கோ. அதனால நீங்க எழுந்து வந்ததை நான் காரணமாக சொல்ல மாட்டேன். ஒரு சில நாள் இருக்கும், ராமனுக்கு பட்டாபிஷேகம், தர்ப்பத்தெல்லாம் எடுத்துட்டு வசிஷ்டர் வந்து மண்டபத்துக்கு பார்த்தா யாருங்க, வாத்தியார் வந்துட்டு பொண்ணோட அப்பா அம்மாவும் இல்லை, பிள்ளையோட அப்பா அம்மா இல்லைன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒரு சில வாத்தியார் வந்துதான் பொண்ணோட அப்பா அம்மா பிள்ளையோட அப்பா அம்மாவையும் எடுப்பார், குடிச்சிட்டு வாங்க சொல்லிட்டு போயிருப்பார். கல்யாணம் வந்து சீக்கிரம் வேற முகூர்த்தம், 7 முகூர்த்தம், நான் விரதம்லாம் பண்ணி வைக்கணும், நான் 4 மணிக்கு நான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். அவரே பாவம் 4:15 வந்திருப்பார். வந்தா புரட்ட விட்டு இருப்பான் பொண்ணோட அப்பன். இப்படி நடக்கிறது லோகத்துல உண்டு. அது மாதிரியாக இவருடைய கல்யாணத்துக்குப்பா பெருமாளுடைய பட்டாபிஷேகத்துக்கு வசிஷ்டர் வந்துட்டார். பார்த்தா யாரும் காணும், தசரதன் ஆளை காணும். அவர் எதிர்பார்க்கிறவர் தசரதன் வந்து அங்க இருப்பான்னு. தசரதன் ஆளை காணும். கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தா வரவும் இல்லை, சுமத்திர விட்டு அனுப்புறாரு. நான் வந்துட்டேன் பட்டாபிஷேகத்துக்கு, இன்னும் ராஜா அவர்களையும் சுமத்திரன் அனுப்புறாரு. அது மாதிரியாக அப்போ நீங்க எடுத்து வந்ததெல்லாம் காரணம் ஆக முடியாது என்று சொல்ல அவள் சொல்றா, புல்லும் சிறப்பினகான், புல்கள் எல்லாம் சிறப்பது, நாங்க வானால் கழிவதோர் காவல் உற்றாருக்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலேன்னு நாங்க வானா
தப்பாக எழுந்து வந்துட்டு இருப்போம். ஒரு சிலர் கண்ணு சரியா தெரியாது, கண்ணாடியை போட்டு கடிகாரத்தை பார்க்காமல் 3:30 மணிக்கு எழுந்துட்டு 4:30 மணிக்கு நினைச்சிட்டு 3:30 மணிக்கு எழுந்துட்டு மற்றவாள்லாம் பேசிட்டு இருப்பேன். அது மாதிரி நீங்க ஏதோ எழுந்து வந்துட்டுங்கோ, ஆகையினால அதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று அவள் சொல்லுவான்னு நினைச்சிட்டு எல்லாமே அவ சொல்றாளோ இல்லையோ உள்ள இருக்கோ, அவ இப்படி நினைச்சுப்பான்னு நினைச்சிட்டு பாஷ்யகாராவே பூர்வபக்ஷத்தை கிளப்பிட்டு பதில் சொல்ற மாதிரியாக என்ன சொல்றா, புல்லும் சிலம்பினகான் புல்லும் சிலம்பினகான். அந்த திரியக்குகள்லாம் கூட கத்த ஆரம்பிச்சிருக்கு, பட்சிகள்லாம் கூட கத்த ஆரம்பிச்சிருக்கு. புல்லும் சிலம்பினகான், கோழி கூவுறது, கோழிக்கு எல்லாம் தப்பான நாயில கூவாதே, அதனால கோழி கூவுறது என்று. ஏன்னா கோழி தப்பான நாயில கூவாதுன்றதேதான் அகல்யாத்துக்கர் எடுத்து சீசா மாறதுக்கு போயிட்டார் அப்படின்னு நாம ராமாயணத்துல படிக்கிறோம். ஆகையினாலே அதுல இருந்து என்னதுன்னா, அதெல்லாம் நாம வேணா தப்பாதான் வைப்போம், கண்ணு தெரியாத எழுதுப்போம், தூக்கம் இல்லாத எழுதுப்போம், ஆனா அந்த புக்கள் எல்லாம் சிலம்பிருக்கு என்று அவள் சொல்ற. அதுக்கு மேல புல்லும் அங்க உண்மை ஒண்ணு இருக்கு, புல் சிலம்பினகான் என்று சொன்னாலே போதுமே. புல்லும் சிலம்பினகான்னு உண்மை எதுக்கு சொன்னா என்பதை பத்தி விசாரம் இருக்கு, அதை நாளைக்கு பார்த்தோம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதி பால்வா சேவக ஸ்ரீமன் ஜடகோப ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமன் ஜடகோப ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.